நிறைய பேர் இதில் வந்து ஆண்டர்பிரினராக ஆயிருக்காங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய மெசேஜ்லாம் பண்ணியிருக்காங்க. நிறைய கடைகள் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நிறைய காஞ்சிபுரம், திருச்சின்ற சைட்லலாம் கடையெல்லாம் ஓப்பன் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக போயிட்டுருக்கு. இந்த ட்ரெயினிங்கில் நான் கற்றுக்கிட்டேன், இந்த கற்றுக்கிட்டு எனக்கு வந்து பிஸ்னஸ் வரலன்னு நம்ம சொல்லக்கூடாது. அந்த பிஸ்னஸ் வர்றதுக்கு அவங்க எஃபர்ட்டை தேடி போகணும், ஆப்பர்ச்சுனிட்டிஸை தேடி போகணும். டெஃபினட்டாக வந்து நடக்கும். நிறைய பேர் ஹஸ்பண்ட்ஸ் வந்து ஒய்ஃபை கூட்டிகிட்டு வராங்க. ஏதாவது ஒய்ஃபுக்கு ஏதாவது ஒரு பிஸ்னஸை நம்ம வந்து எடுத்து கொடுக்கணும், பண்ணி கொடுக்கணுன்ற மாதிரி ஒரு பிளானில் வராங்க. தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா 8 கோடி பாப்புலேஷன் இருக்குது. ஸோ 8 கோடியும் என்னோட கஸ்டமர் ஆக முடியுமா? மில்லட்ஸ் மற்றும் ஆர்கானிக்ஸ் இது சார்ந்த பிஸ்னஸ் இன்னைக்கு பயங்கர ட்ரெண்டில் போயிட்டு இருக்கு. மில்லட்ஸ் வச்சு அதன் மூலமா ஒரு பிஸ்னஸ் ஆண்டர்பிரினராக கிரியேட் ஆகி இன்னைக்கு 15 வருஷமா சக்சஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய மண்வாசனை மேனகா நம்ம கூட இருக்காங்க. அவங்க நடத்த போற ஒரு மில்லட்ஸ் ப்ராடக்ட் ட்ரைனிங்கை பற்றி தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மில்லட்ஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம் எப்போ நடக்குது, எங்கே நடக்குது, இதில் எப்படி நீங்கள் கலந்துக்கலாம், எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். வணக்கம் மேனகா மேடம். வணக்கம். வழக்கமாக நம்ம நிறைய ட்ரைனிங் ப்ரோக்ராம் பற்றின வீடியோஸ் பார்த்துட்டோம். இப்போ இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் அதுலேருந்து எந்த வகையில் மாறுபட்ட ஒரு ப்ரோக்ராமாக இருக்க போகுது? இப்போ தொடர்ந்து நிறைய ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் நடத்திட்டு இருக்கோம். நிறைய பேர் இதில் வந்து ஆண்டர்பிரினராக ஆயிருக்காங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய மெசேஜ்லாம் பண்ணியிருக்காங்க. நிறைய கடைகள் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நிறைய காஞ்சிபுரம், திருச்சின்ற சைட்லலாம் கடையெல்லாம் ஓப்பன் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக போயிட்டுருக்கு. இப்போ சம்மர் சீசன் ஆயிடுச்சு. இந்த சம்மர் சீசனில் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, இந்த ஒவ்வொரு சீசனுக்கு தகுந்த மாதிரி பிஸ்னஸ் நம்ம வந்து சொல்லி கொடுப்போம். இப்போ இந்த சம்மர் சீசனில் ஐஸ்கிரீம் நல்லா போகும், வத்தல் வெரைட்டி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தொக்கு வெரைட்டிஸ்லாம் வந்து நிறைய கேட்குறாங்க. ஸோ அதனால் வந்து இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வத்தல் வெரைட்டி வந்து சொல்லி கொடுக்கலான்ட்டு, வத்தல் வெரைட்டி அப்புறம் ஐஸ்கிரீம் வெரைட்டி வந்து சொல்லி கொடுக்கலாம். ஆப்வியஸாக நம்ம வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்டு, அதாவது தோசை மாவு வந்து பவுடர் ஃபார்மில் அரைச்சி பேக் பண்ணி எப்படி சேல் பண்ணலான்ற முதல் கொண்டு, புட்டு, மில்லட்ஸில் சத்து மாவாக இருக்கட்டும், கேக் வெரைட்டி, பிஸ்கெட் வெரைட்டி, இது எல்லாமே நம்ம வந்து மில்லட்ஸில் பண்ணித்தரோம். சூப் வெரைட்டியும் நம்ம வந்து பேக்கெட் பண்ணி, எப்படின்னா பேக்கெட் பண்ணி அப்படியே சேல் பண்ணுற மாதிரி ஒரு பேக்கேஜிங் நம்ம வந்து சொல்லி கொடுக்குறோம். ஓகே, இப்போ வத்தல் மற்ற விஷயங்கள் கூட என்னால் வந்து மில்லட்ஸ்லேருந்து பண்ணலாம் அப்படின்றத இமேஜின் பண்ணுறது. ஐஸ்கிரீம்லாம் சாத்தியம் தானா? தாராளமாக சாத்தியம் தாங்க. ஏன்னா வந்து நம்ம ரெகுலராக நம்ம பண்ணி சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கோம். நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க, இந்த மாதிரி ஒரு ஐஸ்கிரீம் வெரைட்டிலாம் வந்து செய்யணும். இப்போ இருக்கிற சீசனல் ஃப்ரூட்ஸு, இப்போ சீசனல் ஃப்ரூட்ஸ்லாம் வந்து இருக்குது பாருங்கள், சீசனல் ஃப்ரூட்ஸ் பற்றி கூட ஐஸ்கிரீம் பண்ணலாம். பலாப்பழம், திராட்சை, அது பலாப்பழம், திராட்சை பண்ண முடியாது. அதில் வந்து எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த நீர் அதிகமாக இருக்கிற பழங்களை வச்சு பண்ண முடியாது. பலாப்பழம், சப்போட்டா, மேங்கோ வரப்போகுது, மேங்கோ சீசன் வரப்போகுது, மேங்கோ பண்ணலாம், கஸ்டர்ட் ஆப்பிள் பண்ணலாம், இந்த மாதிரி ஸ்ட்ராபெரி பண்ணலாம். இதெல்லாம் வந்து ப்ரிசர்வேட்டிவ் இல்லாமல் எப்படி பண்ணுறது? ப்ரிசர்வேட்டிவ் இல்லாமல் எப்படி பண்ணுறது? ஓகே ஓகே ஓகே. அதே மாதிரி இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, ப்ராடக்ட்ஸ்லாம் நம்ம என்னென்ன வந்து ட்ரைனிங் கொடுப்பீங்கன்னு. இதை வந்து நம்ம வீட்டில் பண்ணி வீட்டில் சாப்பிட்றது அப்படின்றது வேற, இதை ப்ராடக்டாக மாற்றுறது எப்படி? ஐஸ்கிரீம் எப்படி சரியான விதத்தில் பதம் பண்ணணும், வத்தலை எப்படி பேக் பண்ணணும், அந்த மாதிரியான ட்ரைனிங்லாம் இருக்குமா? ஸோ நம்ம ப்ராடக்ட் மட்டுமே இல்லாமல் இதில் வந்து பார்த்திங்கன்னா பேக்கேஜிங்கும் நம்ம சொல்லி கொடுக்குறோம். இப்போ பேக்கேஜிங் வந்து பார்த்திங்கன்னா அதில் பேக்கெட் பண்ணி அதில் லேபிளிங் பண்ணி அந்த லேபிளில் என்னென்ன கண்டென்ட் இருக்கும், அதாவது இன்க்ரீடியன்ஸில் என்ன கண்டென்ட் இருக்கும், என்ன எப்படி ஹவு டு குக்குன்ற கண்டென்ட்டில் இருக்கும், என்னென்ன ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து நம்ம போடணுன்றது உள்பட நம்ம வந்து நம்ம சொல்லி கொடுக்குறோம். பேக்கேஜிங் பண்ணி அதை லேபிளிங் பண்ணி எப்படி சேல் பண்ணுறது, மார்க்கெட்டில் எப்படி கொண்டு போகிறதுன்றது சொல்லி கொடுக்குறோம். ஓகே, மார்க்கெட்டிங், அதே மாதிரி வந்து இந்த சந்தையில் எப்படி அதை வியாபாரம் பண்ணுறது, ஆர்டர் எப்படி பிடிக்கிறது, இது சார்ந்த எதுவும் ட்ரைனிங் இருக்குமா? நம்ம வந்து ட்ரைனிங் இருக்குது, ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருடைய கையில் இருக்குங்க. நம்ம என்ன தான் சொல்லி கொடுத்தாலும் எஃபோர்ட் டெஃபினட்டாக போடணும். இப்போ நம்ம வந்து இந்த ட்ரைனிங்கில் நான் கற்றுக்கிட்டேன், இந்த கற்றுக்கிட்டு எனக்கு வந்து பிஸ்னஸ் வரலன்னு நம்ம சொல்லக்கூடாது. அந்த பிஸ்னஸ் வர்றதுக்கு அவங்க எஃபோர்ட்டை தேடி போகணும், ஆப்பர்ச்சுனிட்டிஸை தேடி போகணும். டெஃபினட்டாக வந்து நடக்கும். அப்புறம் உங்களை பற்றின ஒரு சுவாரஸ்யமான விஷயம், கூகுள் வந்து உங்களை
ட்ரெடிஷ்னல் ரைஸ் ஆண்டர்பனர்ஸ்ல வந்து ரேங்க் பண்ணியிருக்காங்க. அதுல வந்து நீங்க தான் ஆல்மோஸ்ட் டாப்ல இருக்கீங்க. ஆமா, ஆமா. அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம OH குழுமம் சார்பில் வாழ்த்துக்களை ரொம்ப தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, ரொம்ப அது நன்றி. எப்படி அந்த உங்க உழைப்புக்கு கிடைச்ச விஷயமா? அது எப்படி அதை பத்தி கொஞ்சம் 2 வரி. கிட்டத்தட்ட 15 வருஷமா நாங்க இந்த பாரம்பரிய அரிசி, சிறுதானியங்களுக்காக நெறைய வொர்க் பண்ணிட்டுருக்கோம். ஆம், ஒவ்வொரு இடத்துல இயற்கை அங்காடிகளுக்கும், நெறைய வெளிநாடுகளுக்கும் நம்ம வந்து இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம குடுத்துட்ருக்கோம். நெறைய அவேர்னஸ் ப்ரோகிராம் கிரியேட் பண்ணதால, நம்ப Googleல டாப் 5 ஆன்ட்ரப்ரனர்ல நம்மளோட பேர் ஃபர்ஸ்ட்ல இருக்கு. இது ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு. சில நேரத்துல நம்ம இந்த வொர்க் நம்ம பண்றது வந்து கரெக்ட்டா, இது கரெக்ட் இல்லையா? இது நம்ப ரொம்ப கடினமா இருக்கே! நம்ம வந்து இதுல வந்து சக்சஸ்ஃபுல்லா ஆகுமான்ற நெறைய விஷயங்கள் நம்ம பார்க்கும்போது, இந்த மாதிரி வந்து பிரபஞ்சம் வந்து நெறைய விஷயங்கள நம்மளுக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ் குடுக்குது. அதுக்காக நன்றி. இந்த Google சர்ச் பண்ணி பார்க்கும்போது, டாப் 5 ஆன்ட்ரப்ரனர் இன் ட்ரெடிஷனல் ரைஸ்ல இதுக்கு நான் முக்கியமா என்னுடைய வாடிக்கையாளர்களுக்கும், பயனாளிகளுக்கும் நான் என்னுடைய நெறைய ஷாப் ஓனர்ஸ்க்கெல்லாம் வந்து நான் என்னுடைய முக்கியமா விவசாயிகளுக்கு என்னோட நன்றிய தெரிவிச்சுக்கிறேன். இப்ப இந்த மில்லட்ஸ் ட்ரெய்னிங் ப்ரோகிராம் எந்த ஏரியால நடக்குது? ரெகுலரா மாதாவரத்துல தாங்க நான் நடத்திட்டு ஓகே. இருக்கோம். சென்னை மாதாவரம். மாதாவரத்துல இருக்கிறோம். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டு 6 ட்ரெய்னிங்ஸ்லயே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய தமிழ்நாடு முழுக்க இருக்கிற மக்கள் வந்து வந்திருக்காங்க. வந்திருந்தாங்க. தர்மபுரி, ஈரோடு, பெங்களூர் இந்த மாதிரி நெறைய பிளேஸ்லேருந்து வராங்க. எல்லாருக்கும் ஆசை இந்த மாரி ஏதாவது ஒரு புதுசா வீட்ல இருந்து ஒரு லோ இன்வெஸ்ட்மென்ட்ல வந்து நம்ம வந்து ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணணுன்றத ஒரு கான்செப்ட்ல வராங்க. நெறைய பேர் ஹஸ்பண்ட்ஸ் வந்து ஒய்ஃப கூட்டிட்டு வராங்க. ஏதாவது ஒய்ஃப்க்கு ஏதாவது ஒரு பிசினஸ ஓகே. நம்ம வந்து எடுத்து குடுக்கணும், பண்ணி குடுக்கணுன்ற மாரி ஒரு பிளான்ல வராங்க. பரவால்ல. நல்ல விஷயம் தான். அதே மாரி இதோட டைமிங் என்ன? டைமிங் வந்து மார்னிங் 10:00 டூ 6:00ங்க. லஞ்ச் குடுத்துருவோம். சர்டிஃபிகேட் இருக்கு. அதுவும் இல்லாம எல்லாமே பிராக்டிகல் கிளாஸ் தான். ஓகே. நான் இந்த ஸ்நாக்ஸ் பண்றதா இருந்தாலும் சரி, சாக்லேட் பண்றதா இருந்தாலும் சரி, கேக்கு, பிஸ்கெட்டு, அதே மாரி இந்த சூப் வெரைட்டீஸு இது எல்லாமே நம்ம வந்து பிராக்டிகல் கிளாஸ்ல நம்ம சொல்லிக் குடுக்குறோங்க. ஓகே. அதே மாரி உங்களுடைய ரகசியங்கள், நீங்க ஒரு மில்லட் சார்ந்த ஒரு ஆண்டர்பிரினரா இருக்கீங்க. இத நம்ம கத்துக் குடுக்குறாங்களே, அது வந்து நம்மளுக்கு காம்படிட்டரா வந்துருவாங்கன்ற ஒரு எண்ணம்லாம் இல்லையா உங்களுக்கு? காம்படிட்டர்ன்றதோடங்க நான் ஸ்டார்ட்டிங்ல ஆரம்பிக்கும்போது பார்த்தீங்கன்னா, எனக்கு யாரும் கத்துக் குடுக்கல. தேடி, 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 தேடி ரொம்ப டிஃபிகல்டீஸா இருந்தது. ம். அதுவும் இல்லாம நம்ம எடுத்த உடனே நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு ட்ரெய்னிங் அட்டெண்ட் பண்ணிடுவோம். எடுத்த உடனே ட்ரெய்னிங் அட்டெண்ட் பண்ணியாச்சு, நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்சிடுச்சுன்னு முதல்ல நினைக்கக்கூடாது. இத பத்தி ஒரு புரிதல் வந்து அதிகமா வளர்ந்துக்கிட்டே இருக்கணும். ரிசர்ச் இருக்கணும். ரிசர்ச் இருந்துக்கிட்டே மார்க்கெட்டோடைய ரிசர்ச் அவங்க எடுத்துக்கிட்டா தான் நல்லபடியா கொண்டு வர முடியும். தமிழ்நாட்டுல வந்து பார்த்தீங்கன்னா, 8,00,00,000 பாப்புலேஷன் இருக்கு. ஸோ 8,00,00,000யும் என்னோட கஸ்டமர் ஆக முடியுமா? வாய்ப்பே இல்ல. ஸோ இது ஒவ்வொரு தரப்புல இருக்கிற பீப்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, டெஃபினட்டா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல பிசினஸ் இருக்கு. ம். எனக்கு தெரிஞ்சு இதுல வந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு ஒரு பொண்ணு சொல்லியிருந்தா, 300லேருந்து 400 தோசா பேட்டர் வந்து நாங்க சப்ளை பண்றோம் மேடம்னு ம். சொல்லியிருந்தா. சில பேர் சாக்லேட் ரெடி பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. சில பேர் வந்து ஷாப்ஸ் லைவ் கவுண்டர் ஆரம்பிச்சுட்டாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய விஷயங்கள வந்து என்னுடைய ரெசிபீஸ்லாம் நெறைய பார்த்துட்டு அத வந்து செஞ்சு அவங்க பண்றாங்க. கண்டிப்பா. அதே மாரி இந்த ட்ரெய்னிங்க்கு வந்து என்ன ஃபீஸ் நீங்க சார்ஜ் பண்றீங்க? இந்த ட்ரெய்னிங்க்கு வந்து ₹1,750 நாங்க சார்ஜ் சார்ஜ் பண்றோங்க. பண்றீங்க. எப்படி அத பே பண்ணலாம்? உங்கள எப்படி தொடர்பு கொள்றது? என்ன கான்டாக்ட் பண்ணாலே த்ரூ ஜிபே மூலியமாகவோ, இல்ல அக்கவுண்ட் ட்ரான்ஸ்ஃபர் மூலியமாவோ பண்ணலாம். ஓகே. எந்த டேட்ல நடக்குது ட்ரெய்னிங்? இந்த ட்ரெய்னிங் வந்து ஏப்ரல் 11, 2026ல நடக்குது. அதாவது அடுத்த மாசம் 11ஆம் தேதி. அதுக்கு முன்னாடியே அவங்க வந்து ப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். குறைஞ்ச மெம்பர்ஸ் மட்டும் தான் நாங்க வந்து ட்ரெய்னிங் குடுக்குறோம். ஏன்னா, அதிகமான மெம்பர்ஸ்னாலும் நம்மளால கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. அதனால குறைஞ்ச மெம்பர்ஸ் மட்டும் நம்ப ட்ரெய்னிங் குடுக்கலாம்னு பிளான் ஓகே. அவங்க பண்ணியிருக்கோம். சொன்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்க கேட்டிருப்பீங்க. இவங்க சொன்ன மாரி இவங்களோட கான்டாக்ட், மொபைல் நம்பர் எல்லாமே நான் வந்து அது மட்டும் இல்லாம எந்த இடத்துல ட்ரெய்னிங் நடக்குது அப்படின்ற லொகேஷன், இது எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல குடுப்போம். உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருக்கும்போது நீங்க அவங்களுக்கு டைரக்ட்டா ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். முடிச்சிடவா? ம். ஆ. ஓகே. தொடர்ந்து நீங்களும் ஆன்டர்பிரினர்ஸ உருவாக்கும் விதமா பல்வேறு ட்ரெய்னிங்ல எடுத்துட்டே இருக்கீங்க. இந்த ட்ரெய்னிங் செஷன்றது 100வது எபிசோட் வரைக்கும் போணும் அப்படின்னு கண்டிப்பா. எங்க குழுமம் சார்பா வாழ்த்துக்கள தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. நன்றிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.